ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். ஏன் இதை நம்ம பார்க்குறோன்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் நம்மளை இயக்குவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மாதிரி பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் நம்மளை ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலம் இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி பலன்கள் நடப்போகுது, நல்ல பலன்கள் கிடைக்குமா, தீய பலன்கள் கிடைக்குமா, இன்றைய நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடக்கிறதுக்கும் சுப காரியங்களை செய்கிறதுக்கும் இந்த நட்சத்திர பலன் உங்களுக்கு உதவும். இதை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்று பார்த்திங்கன்னா 5/5/2026 ஆங்கில தேதி, தமிழ் மாதம் சித்திரை 22. இன்று சங்கர சதுர்த்தி. தாராபலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்திங்கன்னா ஜன்மதாரிகள் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம். இது ஜென்மதார நட்சத்திரங்கள். இந்த ஜென்மதாரன்னும் போது இந்த 3 நட்சத்திரக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்படும், சோம்பல் தன்மை இருக்கும், நிம்மதியின்மை இருக்கும். புதிய முயற்சிகள் தவிர்க்கணும். கோயிலுக்கு செல்வது, தானம் செய்கிறது, பரிகார பூஜைகள் செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். மற்றபடி புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு பொருளை வாங்க போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. புதுசாக போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம மனக்குழப்பமான சூழ்நிலை, நிம்மதி இல்லாத சூழ்நிலைலாம் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம ஒரு புதிய காரியத்தை செஞ்சோம்னா அதில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை பார்த்திங்கன்னா ஆயிலையும் கேட்டோம், ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரைன்னு போகும்போது வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதிய முயற்சிகளை செய்கிறது, புதிய முயற்சிலாம் கைகூடும், வெற்றியை தரும். வீட்டு மனை வாங்கிறது, ஒரு பொருள் வாங்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இதில் தாராளமாக செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து தாரைன்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துக்கு விபத்து தாரைன்னும் போது ஒரு விபத்துக்கு ஈக்குவலான ஒரு மன உளைச்சல் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி மனநிலை தான் நம்ம மனநிலை இருக்கும். அதனால் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிளம்பி போகிறீங்க, அது நேரடியாக போய் அந்த விஷயத்தை உடனே செய்ய முடியாது. அது ஏன்னா தடங்கள் வரும். அது மாதிரி மனக்குழப்பம் ஏற்படும். இது செய்யலாமா வேணாவா, இல்லை நாளைக்கு பண்ணலாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பங்கள்லாம் இதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருள் காணாமல் போயிடுமா, எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரி பயமும் இருக்கும். பொருள் விரயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத விபத்துகள் அந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனத்தோட முன்னெச்சரிக்கையிடவும் செயல்படணும். சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேமதாரை, புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரைன்னும் போது இதில் சுபகாரியங்கள் செய்யலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன நிம்மதியோடு இருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு புதிய வேலையோ ஒரு செயலை செஞ்சிங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால் பேர் புகழ் உண்டாகும். நிறையா இன்னும் உங்களுக்கு வாடிக்கையாளர் கூட்டிக்கிட்டே வருவாங்க. ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லை ஒரு உங்கள் தொழிலே புதுசான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதெல்லாம் இதில் தாராளமாக செய்யலாம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம செயல்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது பார்த்தோன்னா பிரத்யேகதாரைன்னும் போது திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரை என்பது மன தடுமாற்றம், முடிவு எடுப்பதில் ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமன்ற ஒரு மன தடுமாற்றம், இல்லை நீங்கள் அப்படியே முன்னெடுத்து போனாலும் தாமதம் ஏற்படும் மற்றவங்களால். இந்த டைமில் செய்ய வேண்டியது ஆன்மீக சம்மந்தப்பட்ட இது செய்யலாம், தியானம் செய்யலாம், தெய்வ வழிபாடு ஏற்ற நாள், குலதெய்வத்தை வணங்கலாம். மற்றபடி ரெகுலராக செய்கிற வேலையை நம்ம செய்யலாம். அடுத்ததான் சாதகதாரைன்னு பார்த்திங்கன்னா மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை.
சாதக தாரைன்னு பார்க்கும்போது பூமி சம்பந்தமான வேலைகள் செய்யலாம். பெண் பார்த்தல், அரசு வேலைக்கு மனு அனுப்புதல், மற்றும் தேர்வு புதுசாக தேர்வு எழுதுறது, போட்டித் தேர்வில் கலந்துக்கிறது, போட்டித் தேர்வுக்கு அப்ளிகேஷன் போடுறது, அனைத்து சுமகாரியங்களும் செய்யலாம். சாதகமான வெற்றியை தரும். அடுத்தது வதைதாரை. வதைதாரைன்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரை. வதைதாரைன்றது பண கஷ்டங்கள் ஏற்படும், துன்பம் ஏற்படும், துயர சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அனைத்து சுபகிரகங்களும் தவிர்க்க வேண்டும். மனதில் முடியாத சோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவலை உண்டாகும், மனக்குழப்பம் உண்டாகும். ஒரு வேலையை செய்யலாமா வேணாமன்ற ஒரு முடிவே எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கடன் வாங்கல் கொடுத்து முக்கியமாக செய்யக்கூடாது. செஞ்சால் அந்த கடன் வராது, காசு வராது, இல்லை பிரச்சனை வரும். அதனால் இதில் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு ரெகுலராக செய்கிற வேலைகளை செய்யலாம். வேலைக்கு போகிறது, வர்றது, காய்கறி வாங்குறது, அது மாதிரி தினசரி வேலைகளும் நம்ம நார்மலாக செய்யலாம். புதிய முயற்சிகள், புதிய இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது மைத்திரதாரை. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. மைத்திரதாரன்றது ஒரு சுபமான தாரி தான். இதில் வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். அதனால் இதில் சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க. ஆனால் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு ஜாதகம், ஒரு பெண் வீட்டாரை பார்க்குறதுக்கோ, இல்லை பார்த்து பேசுகிறதுக்கோ, ஒருத்தர் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் திருமணமோ இல்லை ஒரு நிச்சயதார்த்தமோ அதெல்லாம் அதில் வைக்க மாட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதான் இந்த எல்லாமே ஒரு சுபகாரியம் சம்மந்தமான முயற்சிகள்லாம் எடுக்கலாம். ஆனால் சுபகாரியம் செய்யக்கூடாது, அவ்வளோதான். சொத்து வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர போகிறோம், ஒரு கல்வி நிலையத்தில் போய் சேர போகிறோம், அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது பண்ணுறது, திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், பெண் பார்க்கறது சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் செய்யலாம். நட்பு வட்டங்கள் பெருகும். இதில் இன்பத்தோட விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு வெளியே போகலாம். ஒரு சுற்றுலா மாதிரி போகிறான், லோக்கல்லே சுற்றுலா அது மாதிரிலாம் போகலாம். அதெல்லாம் இது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னும் போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி. அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். நிலம் வாங்குதல், பத்திரப்பதிவு செய்தல், அறுவை சிகிச்சை செஞ்சு கொள்ளலாம். ஒரு சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தும், குடும்ப உறுப்பினர் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அந்த தாரையில் அந்த நம்ம செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு வெற்றியை தரும். வெளியூர் பயணம், தொழில் ரீதியான பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் சொல்கிறது, வேலைக்கு வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி பயணங்கள்லாம் தாராளமாக செய்யலாம். திருமணம் சம்மந்தமான நகை எடுக்கிறது, புடவை எடுக்கிறது, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் அமைக்கிறது, அது மாதிரி சுபகாரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதில் செய்யலாம். இந்த வீடியோவோட நோக்கமே தாராபுரம் என்கின்ற நட்சத்திர பலன் பற்றி பேச போகிறோம். ஏற்படுற துன்பங்கள்ல இது ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல். நம்ம முன்னாடியே இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை முன்னெச்சரிக்கையோடு எதிர்கொண்டு நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் குறைச்சிக்கலாம். தவிர்க்க முடியாத குறைச்சிக்கலாம். சுப நாட்கள், சுப நட்சத்திரங்கள் வரும்போது நம்மளுக்கு முக்கியமான சுபகாரியம், ஒரு நல்ல விஷயங்கள், புதுசாக ஒரு வேலைக்கு மனு போடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த வேலையை நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதோட நோக்கமே அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இது நீங்களும் பார்த்து பயன்பெறணும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.